திலக் வர்மாக்கு என்னமோ பேட் லக் நினைக்கிறேன். கிளாசிக் ஃபீல்டு பவுண்டரிஸ்ல அவர் பிடிச்ச ஸ்பெக்டாகுலர் கேட்சஸ் நான் பாக்குறேன். அவரு இன்னைக்கு அந்த கேட்ச் விட்டதுக்கு காரணம் நான் சொல்றேன். பவுண்டரியில இருந்து 10 அடி உள்ள விட்டு. சார் எதனால சார் லக் இல்லைன்னு சொல்றீங்க? பேர்லயே லக்குன்னு இருக்கே சார் அவருக்கு. ஐயோ, நீங்க தில்லாலங்கடியா பேசிட்டீங்க. நீங்க எனக்கு இதுக்கு பதிலே இல்ல. எனக்கு ஒரு இல்லக் வர்மா ஆயிடும் போகுது இப்படி பேசிட்டா. இல்ல அந்த கேட்ச் நீங்க வார்ன் பண்ற மாதிரி, நீங்க என்ன வார்ன் பண்ற மாதிரி இருக்கு சார். பாலா, நான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் என்ன லைட்டா சீண்டி விட்டா இது மாதிரி 10 ஜோக்கு லைனுக்கு நான் அடிப்பேன். பாக்குறியா? அந்த கேட்ச் 10 to 20 yards inside the fence. எதுக்குன்னு தெரியல. நம்ம ஆன் த லைன் நின்னுட்டு உள்ள வந்துட்டு அப்ப நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். 4 ஸ்டெப் வந்துருக்கோம், பின்னாடி 4 ஸ்டெப் இருக்கு. இவர் நிக்கிறதே 10 ஸ்டெப்ஸ் ஃப்ரண்ட்னால அந்த ஷாட் கையில பட்டுன்னு போயிடுச்சு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவங்களே யோசிக்கணும். நம்ம மெதுவா வாக்கின் பண்ணலாமா? மெதுவா வாக்கின் பண்றதையும் நம்ம எங்க நினைக்கணும். கரெக்டா பவுண்டரியில நின்னோம், நம்ம ஃபாஸ்டா வாக்கின் பண்ணலாமா? இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அங்க பேட்ல பால் படுது இல்ல, அந்த சவுண்டை வச்சு நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். சரியான டங்குன்னு ஒரு லவ்லி சவுண்டு கேட்டுதுன்னா வெரி வெல் டைம் ஷாட்ன்றது புரிஞ்சுக்கணும். கண்ணாப்பண்ணான்னு ஸ்பீட்ல வருதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி அலுமினியம் டைப்ல ஒரு தக்க சவுண்டா ஒண்ணு கேட்டுதுன்னா சரியா டைம் பண்ணலன்னா பால் முன்னாடி ஓடும். ஸோ இதெல்லாம் நம்ம பழக்கத்துல தான் நிறைய கேட்சஸ் பிடிக்க தான்